வெல்கம் டு கோல்டன் மெரைன். நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் டிசால்வ்டு ஆக்சிஜன், நம்ம குளங்களில் இருக்கக்கூடிய தண்ணியில் ஆக்சிஜன் லெவலை எப்படி அதிகரிப்பது, அதேமாரி செலவில்லாமல் ஆக்சிஜன் லெவலை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். இப்போ குளங்களில் பயன்படுத்தக்கூடிய வாட்டரில் எப்படி ஆக்சிஜன் கண்டென்ட்டை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நமக்கு தேவைப்படைய உபகரணங்கள் பார்க்கும்போது ஒரு வெஞ்சுரி தேவைப்படும். அதேமாரி நம்ம குளங்களுக்கு தண்ணி வாட்டர் லெவல் பேராமீட்டர்ஸை ஏற்றி இறக்குவோம்ல, அந்த பைப்பில் இருந்தாலே போதுமானது. இதில் அடிஷ்னலாக நீங்கள் ஒரு டெப்த்தான லெவலுக்கு நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ப்ளோவர் தேவைப்படும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு வாட்டர் பம்பை நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு டிசால்வ்டு ஆக்சிஜனுங்கிறது அங்கே இயல்பாக நடக்கும். ஏன்னா அதோட தண்ணி அதில் ஊற்றும் போது உங்களுக்கு வாட்டரில் மிக்ஸ் ஆகும்போது ஏரேஷன் கிடைக்கும். இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே நம்ம இதை இன்னும் கொஞ்சம் ப்ரெஷராக பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ளோவர் சிஸ்டம் தேவைப்படும். இந்த ப்ளோவர் வாட்ஸ் கம்மியாக உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஹீலியா 120 அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ளோவரை போட்டு நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஏரேஷன் கிடைக்கும். இதனால் உங்களோட பாண்ட் வாட்டரில் உங்களுக்கு டிஓ லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது 10,000 இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வருது. இதை எல்லோரும் இதை வாங்கி பயன்படுத்த முடியாது. ஏன்னா சில இடங்களில் கரண்ட் இருக்காது, ஃப்ரீ கரண்ட் இருக்கும். அதில் தண்ணி மட்டும்தான் பம்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு சோர்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹீலியா பம்பு வாங்க முடியாமல் இருக்கும். அவங்கெல்லாம் சாதாரணமாக இந்த மாதிரி தண்ணியை அதிலேயே எடுத்து செல்ஃப் ப்ரோனின்னு சொல்லுவோம், அதிலே எடுத்து நீங்கள் அதிலே கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஏரேஷன் கிடைக்கும். இது நார்மலாக எல்லாரும் பண்ணக்கூடியது தான். ஏன்னா ஒரு காலை நேரத்தில் ஒரு டிஓ வருதுன்னா இந்தமாரி மோட்டரை போட்டுவிட்டு தண்ணியை நீங்கள் ஓட விடுறதுனால அங்கே டிஓ பிரச்சனை சால்வ் ஆகுது. இது நார்மலான ஒரு மெத்தட் தான். இதே மெத்தடை நம்ம எப்படி பயன்படுத்தி அதை ஒரு எஃபிஷியண்ட்டான மெத்தடாக மாற்றுறோம் அப்படிங்கிறதான் இன்றைய பதிவில் பார்க்குறோம். இது விவசாயிகள் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் தான். இது சொட்டு நீர் பாசனத்தில் வெஞ்சுரின்னு சொல்லுவோம். இதை பயன்படுத்தி உயிர் உரங்களை நம்ம தோட்டங்களுக்கு இதன் மூலியமாக நம்ம பாய்ச்சுவோம். இது நிறைய இடத்துல நீங்களே கண்கூட பார்த்துருக்க முடியும். ஆனால் இதை எப்படி ப்ளோவராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தோட்டக்கலையில் பயன்படுத்துறதுனால நம்ம இது சொட்டு நீர் பாசனத்துக்கு மட்டும்தான் பயன்படும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நம்ம ப்ளோவரில் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். இதை எப்படின்னா உங்களுக்கு தண்ணி நீங்கள் வாட்டர் லெவலை நீங்கள் வாட்டரை கண்ட்ரோல் பண்ணி ப்ரெஷரை உண்டு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வெற்றிடம் ஏற்படும். அதனால் ஒரு உறிஞ்சும் தன்மை ஏற்படுது. அதனால் உரங்கள் இந்த டியூப் வழியாக போய் உங்களுக்கு பாசன நிலத்துக்கு போய் சென்றடையுது. அதாவது ஒரு புனல் மாதிரியான அமைப்பில் நீங்கள் தண்ணியை கொடுக்கும்போது ஒரு வெற்றிடம் ஏற்படும். இந்த வெஞ்சுரி சிஸ்டம் மூலயமா உங்களுக்கு நீங்கள் தண்ணி அதை வழியாக அனுப்பும் போது அதில் சின்ன துவாரம் மூலியமாக இந்த உரங்களானது விவசாய நிலத்துக்கு சென்றடைகிற மாதிரி இதை வடிவமைச்சிருப்பாங்க. இந்த வடிவமைப்பில் நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள் உள்ளே போகுமே வழியே உங்களுக்கு வெளியில் வராது. அந்த மாதிரி இதை வடிவமைச்சிருப்பாங்க. இதுதான் இந்த வெஞ்சுரியோட சிறப்பம்சம். இந்த வெஞ்சுரி எப்படி செயல்படுதுன்னு நீங்கள் இன்னும் டீப்பாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த வெஞ்சுரிக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வெஞ்சுரி உள்ளே ஒரு ஷார்ப்பான அமைப்பில் அதில் நீர் உள்ளே வரும். மேல் பகுதியில் ஏர் உள்ளே வரும். இப்போ இந்த வெற்றிடம் நிரப்பப்படும் போது ஏரானது உள்ளே செலுத்தப்படுது. இதன் மூலியமாக தான் உறிஞ்சும் தன்மை ஏற்பட்டு உங்களுக்கு
அந்த உயிர் உரமானது வயலுக்கு சென்றடைகிற மாதிரி இதை வடிவமைச்சிருப்பாங்க. இதை நம்ம தண்ணியில் எப்படி பயன்படுத்துகிறோம்னா, இப்போ வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு டேங்கில் இதை நீங்கள் சாதாரண ஒரு ஓஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் அதை ஒரு தொட்டியில் போடும்போது அதில் ஏரேஷன் ஏற்படுறத உங்களால் பார்க்க முடியும். ஆனால் அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னாக்க அது ஸ்டாப் ஆகும். ஆனால் வாட்டர் ஃப்ளோ மட்டும் போயிட்டுருக்கும். இதுதான் இந்த வெஞ்சுரியோட ஒரு சிறப்பம்சம்னு சொல்லலாம். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆனால் வந்து உங்களுக்கு ஏரேஷன் போகல. இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஏர் போகும். இவ்வளோதான், சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இதோட ப்ரைஸ் ரேஞ்சு ரொம்ப கம்மி, ஒரு 500 அரௌண்ட் அந்த ரேஞ்செலாம் வருது உங்களுக்கு. இது வந்து எளிமையாக வாங்கி ஒரு ஓஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு குளங்கள்லையோ அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன தொட்டிலையோ நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு சின்ன மோட்டரில் ஒரு டீ ஜாயிண்ட்டை செட் பண்ணி அதில் ஒரு ஸ்ப்ளிட்டர் மூலிமா 2ஆக டிவைட் பண்ணி கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு 2 ஏரேஷன் கிடைக்கிது. இதுமாரி உங்களுக்கு எத்தனை ஏரேஷன் வேணாலும் நம்மளால் பிரிக்க முடியும். இதை வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வடிவமைச்சிக்கலாம். இதுலேயே இன்னும் அட்வான்ஸ்டு மாடல்லாம் இருக்குது. இப்போ வந்து இது வந்து இயற்கையாக இப்போ வந்து ஒரு ஃப்ளோ மூலியமாக இது இயங்குது. இதே இல்லாமல் உங்களுக்கு ப்ளோவர் மூலியமாகவும் இது இயங்குற மாரி வடிவமைக்கலாம். அது எப்படின்னா, இப்போ வந்து இதில் வந்து முதல்ல பார்த்தது வந்து வெஞ்சுரி மூலியமாக இயங்குனுச்சு. இப்போ வந்து ப்ளோவர் மூலியமாக இது இயங்குது. எப்படின்னா, அந்த வெஞ்சுரியில் இந்த ப்ளோவர் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் இதோட டெப்த் லெவல், அதாவது ஒரு 10 அடி ஆழம் வரையும் இதை உங்களை கொண்டு போய் நீங்கள் அடியில் வச்சு செட் பண்ணி இதை ரன் பண்ண முடியும். அதனால் நல்ல ஒரு டிஓ லெவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து நல்ல ஒரு தரமான ஒரு டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு ஏற்படுது. இது வந்து ப்ளோவர் இருந்தால் தான் இந்த மெத்தடை உங்களால் செட் பண்ண முடியும். ப்ளோவர் இருந்துச்சுன்னா ஒரு சென்டரில் ஒரு 10 ஃபீட், அதாவது ஒரு 10 அடி ஆழத்தில் உங்களால் செட் பண்ணி கண்டிப்பாக ரன் பண்ண முடியும். இதே வந்து இது தண்ணிக்குள்ளே எப்படி செயல்படுதுன்னு இப்போ க்ளோஸ்அப்பில் பார்ப்போம். நீங்கள் இப்போ டீ ஜாயிண்ட் மூலியமாக ஏற்படுத்துகிற வந்து செலவு கம்மியாக தான் வரும். அதுவும் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. அரௌண்ட் ஒரு 300 ரேஞ்சுக்குள்ளே உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்க்குறது தண்ணிக்குள்ளே நீங்கள் செட் பண்ணியிருக்கக்கூடிய வெஞ்சுரி, அது வந்து எப்படி டிசால்வ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் குளங்களில் செட் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் சர்க்குலேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டிஓ லெவலும் மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி ஒரு மெத்தடை நம்ம தோட்டங்கள்லேயும் விளைநிலங்களுக்கும் தண்ணி பாய்ச்சுவீங்க. அதேமாரி குளங்களுக்கு பாய்ச்சும் போது ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி நீங்கள் செட் பண்ணி வைக்கிறதுனால உங்கள் குளத்துக்கு நீரும் போகும், கூடவே ஆக்சிஜனும் அதுக்கு கிடைக்கும். அப்போ ஒரே ஒரு மெத்தட்னால 2 பெனிஃபிட்டை நீங்கள் அடையிறீங்க. இதுதான் இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இது. இதே உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா, இப்போ இந்த நீங்கள் வெஞ்சுரியை நீங்கள் நிறையா வாங்கியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெஞ்சுரியை நீங்கள் செஞ்சும் பார்க்கக்கூடிய வெஞ்சுரி வந்து நிறையா செஞ்சு ஆல்டர்னேட் பண்ணி போட்டிருக்குறாங்க. இந்த மாரி உங்களால் பண்ணி அதிகப்படியாக உங்களுக்கு சர்க்குலேஷனை ஏற்படுத்த முடியும். இதே நீங்கள் வந்து சிங்கிளாக செட் பண்ணது உங்களுக்கு ஓரளவு எஃபெக்ட் கிடைக்கும். இதே வந்து நிறையாவும் நம்மளால் இதை செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா செட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஏரேஷனை கொண்டு வர முடியும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணுன்னா ஒரு குறைச்சலாக ஒரு 3க்கு 3 டெலிவரி உள்ள ஒரு மோட்ரு இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். ஒரு 3க்கு 3 இருந்துச்சுன்னா ஒரு 7 கனெக்ஷன் வரையும் நம்மளால் செஞ்சுக்க முடியும். இது வந்து ஒரு 1 இன்ச், அதாவது 1 இன்ச் டெலிவரி உள்ள ஒரு வாட்டர் பம்பில் சிங்கிளாக போட்டிருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிங்கிளாக ஒரு 1/2 ஹெச்பிலையும் உங்களால் செட் பண்ணி ரன் பண்ண முடியும். இது வந்து ஒரு குறைச்சலாக ஒரு 500 ரூபா அந்த ரேஞ்சில் உங்களால் பண்ணிக்கக்கூடிய எளிமையான ஒரு ப்ளோவர் மெத்தட் தான் இது. இதை வந்து விவசாயிகள் அனைவரும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஏரேஷனை கொடுத்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.